கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நம்ம எல்லாருக்குமே அன்னாளினுடைய வாழ்க்கை வரலாறு தெரியும். அன்னாள் குழந்தை இல்லாமல் இருந்து ஆண்டவராகிய தேவனிடம் அவங்க இரக்கம் பெற்று ஆண்டவருடைய கிருபை பெற்று அவள் பிரார்த்தித்ததின் மூலம் அவளுக்கு குழந்தை பிறக்கிறது. அப்போ அந்த குழந்தையை எனக்கு ஆண்டவர் ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தால் நான் அவனை ஆண்டவருக்கென்று ஒப்படைப்பேன் என்று சொல்லி வாக்கு பண்ணியிருந்தால், அந்த வாக்கை நிறைவேற்றுவதற்காக அந்த குழந்தையை குட்டி சாமுவேலை தூக்கி கொண்டு போய் ஆலயத்தில் ஒப்படைத்து விட்டு அவள் ஆலயத்தில் ஒரு பாடல் சொல்வதை நம்ம பார்க்கலாம். திருமறையை பொறுத்தவரையில் மோசையின் பாடல், டெபராளின் கீதம், அன்னாளின் கீதம், மரியாளின் கீதம் எல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த பாடல்களாக கீதங்களாக இருக்கின்றன. அந்த வகையில் அன்னாளின் கீதத்தை ஒற்றித்தான் மரியாளின் கனிமரியாளின் கீதம் வந்தது என்று வேத அறிஞர்கள் கருதுகின்றனர். இப்ப அன்னாளின் கீதத்துல என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ரொம்ப அருமையான கீதம். அவங்க என்ன சொல்றாங்க, கர்த்தருக்குள் என் இருதயம் கலிகுறுகிறது, கர்த்தருக்குள் என் கொம்பு உயர்ந்திருக்கிறது. கொம்புன்னு எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா? நம்ம ஏதாவது இப்ப சின்ன பசங்க தப்பு பண்ணா கூட என்ன கொம்பு முளைச்சிருச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி அம்மாமார்கள்லாம் திட்டுறதை பார்க்கலாம். அதே மாதிரி ஏதாவது ஒரு பதவியில இருக்கவங்க ரொம்ப பயங்கரமான அவங்க திமிரோடு நடந்தார்கள் உடனே என்ன சொல்றாங்கன்னா பெரிய கொம்பனாவேன் அப்படின்லாம் சொல்வதை நம்ம வழக்கை நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த கீதத்தை எடுத்துக்கொண்டோம்னால் இவங்க அன்னாள் ஆண்டவருடைய குணாதிசயங்கள்லாம் பார்க்கறத நம்ம சொல்றத நம்ம பார்க்கலாம். கர்த்தர் ஒருவரே தேவன், கர்த்தரை போல் பரிசுத்தமான உலகில யாருமே இல்லை அப்படின்லாம் அவங்க சொல்லுவாங்க. அதை விட ஆண்டவர் எப்படி ஏழைகளை எளியவர்களை உயர்த்தியார் என்பதை அவங்க தன்னுடைய கீதத்துல சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னா, அதாவது திருப்தியானவர்களை பசிக்காக அவங்க கூலி வேலை செய்யறாங்க, ஆனா பசியா இருக்கிறவர்களை ஒருபோதும் பசியா இருக்க மாட்டார்கள். கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமா இருக்கிறார், கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய செய்வருமா இருக்கிறார் என்று அவங்க என்ன பண்றாங்க, ஏழைகளை குப்பையிலிருந்து உயர்த்தியார் என்றால் ரொம்ப அவங்க ஆண்டவருடைய குணாதிசயங்களை சொல்வதை பற்றி நம்ம பார்க்கிறோம். அப்ப அவங்க இந்த கீதத்தை எப்படி முடிக்கிறார்கள் என்றால், என்னுடைய ஒரு மெசியானிக் டோன்ல முடிக்கிறாங்க என்று வேத அறிஞர்கள் கருதுகிறார்கள். எப்படி என்றால், கர்த்தர் தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலன் அளித்து அவரது கொம்பை உயர்த்துவார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அவங்க இது மேசியா வரப்போகிற மேசியாவை குறிக்கிறது என்று நம்ம வேத அறிஞர்களுக்கு சொல்லுவதை நம்ம அவர்கள் கருதுவதை நம்ம பார்க்கலாம். இப்ப இந்த கொம்பு என்றது என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நான் சொன்னது மாதிரி கொம்பு ஒரு பலத்தினுடைய ஒரு சக்தி அதனுடைய அடையாளமாக கருதப்படுகிறது. கொம்பு அடிக்கடி நம்ம பழைய ஏற்பாட்டுல பார்க்கலாம். நம்ம கொம்புல எக்காலம்லாம் செஞ்சிருப்பாங்க. யோசுவா புத்தகத்தை பார்த்தீர்கள் என்றால், அந்த எரிகோவை அவங்க இழுந்து விடுவதற்கு முன்னால் 7 கொம்பு எக்காலங்களை ஆசாய ஊதிக்கொண்டு போவதை நம்ம பார்க்கிறோம். இப்படியாக கொம்பு சங்கீதக்காரன் அடிக்கடி பயன்படுத்துவார். 18வது சங்கீதம் 2வது வசனத்தை நீங்க பார்த்தோம்னா, கர்த்தர் என் கோட்டையும் என் கண்மணியுமா இருக்கான்னு சொல்லிட்டே வரவர் அவர் எனது ரட்சணிய கொம்புமா இருக்கார் என்று சொல்வதை பார்க்கலாம். சங்கீதம் 112 9வது வசனத்துல வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய கொம்பு மகிமையாக உயர்த்தப்படும் அப்படின்னு அவர் சொல்றதை பார்க்கலாம். அப்ப கொம்பு எப்படி மகிமையாக உயர்த்தப்படும் என்று பார்த்தால், இதுக்கு ஒரு அழகான ஒரு வசனம் இருக்கிறது. இது எபிரேய மொழியில தான் அந்த விளக்கத்தை நம்ம பெற முடியும். யாத்திராகமம் 29வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, மோசே 2 சாட்சி பலகைகளையும் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிறார். அப்ப அவருடைய முகம், தேவன் தன்னோட பேசினதினால் தன் முகம் பிரகாசிப்பதை அவன் அறியாமல் இருந்தார். யாரு? மோசே. ஆனால் ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரரும் அவர் முகம் ரொம்ப பிரகாசிப்பதை கண்டு அவங்க என்ன பண்றாங்க, பக்கத்துல வரதுக்கு பயப்படுறாங்க என்பதை நம்ம பாக்குறோம். அப்ப இந்த கொம்பு என்றதற்கு என்ன வார்த்தை எபிரேய மொழியில் என்றால் கெரன் என்று பொருள். அதை பெயர் சொல்லாக நம்ம கெரன் அப்படின்னு சொல்லலாம். இதை இந்த யாத்திராகமத்துல என்ன வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது என்றால் காரான், அதாவது வினைச்சொல்லாக பயன்படுத்தப்படுகிறது. அப்ப ஒரு கொம்பானது ஒரு மகிமையுள்ள ஒரு பிரகாசமா எப்ப மாறுகிறது என்றால், தேவன் தன்னோடு பேசினப்ப அவனுடைய முகம் பிரகாசித்தான் என்பதற்கு இந்த வார்த்தையானது காரன் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுவதை பார்க்கலாம். நம்ம அந்த கொம்புக்கும் அது மகிமையா பிரகாச கனெக்ஷன் ஆனது இந்த எபிரேய மொழியிலே நம்ம இருப்பதை பார்க்கலாம். தேவனோடு நம்ம பேசும் பொழுது இந்த உலகத்திலே நமது கொம்பும் உயர்த்தப்படும். அன்னாள் அவருடைய கற்ப பாத்திரம் ஒரு வெறுமையான பாத்திரமா இருந்தது. எப்படி கொம்பானது ஒரு வெறுமையான ஒரு காலியாகத்தான் இருக்கும், அதுக்குள்ளதான் அபிஷேகம் எண்ணெயை ஊத்தி தான் அபிஷேகம் பண்ணுவார்கள். அப்ப ஆண்டவரோடு இணைந்திருக்கிறதில் இட் இஸ் சேனல் லிங்கிங் காட் வித் மேன். அதான் அந்த கொம்புனுடைய மகிமையாக எப்படி உயர்த்தப்படும் என்றப்ப ஆண்டவருடைய பரலோகத்திற்கு தேவனுடைய வல்லமையை மகிமையை அந்த நம்முடைய கொம்பின் வழியாக பரலோகத்திலிருந்து பூலோகத்துக்கு கொண்டு வருவது, தேவனிடத்திலிருந்து ஒரு மனிதனுக்கு கொண்டு வருவதற்கு ஒரு சேனலாக, ஒரு வாய்க்காலாக அந்த கொம்பு பயன்படுத்தப்பட்டிருப்பதை நம்ம பார்க்கலாம். எனவே நாமும் எப்படியாக தேவனோட ஒரு உறவு கொள்ளும் போது, ஒரு ஐக்கியம் கொள்ளும் போது, தேவன் நம்மோடு பேசு நிமித்தமாக அவருடைய மகிமையும் அவருடைய வல்லமையும் அவருடைய பலனுமானது
நமக்குள்ள இறங்கி வருவதை பார்க்கலாம். உலகத்துல எவ்வளவோ தாழ்த்தப்பட்ட நிலையில நம்ம இருக்கலாம், மனசு கஷ்டத்துல இருக்கலாம், எல்லாரும் நம்ம வெறுத்து ஒதுக்கி இருக்கலாம். ஆனா ஆண்டவரோட அப்படி விடவே மாட்டார். கர்த்தரை தேடி போகும் பொழுது அவருடைய உறவானது இறங்கி நம்மையும் ஒரு பிரகாசிப்பிக்கிற ஒரு கொம்பாக மாற்றுவார் என்பதில் ஐயமே இல்லை.